வேதிப்பொருள் கடந்த அந்த புற்றுநோய் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை கண்டறிந்து புதுவை அரசாங்கத்தின் அந்த செய்தி ஊடகங்களில் பார்த்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு துறை பஞ்சு மிட்டாய்களை ஆய்வுக்கு உட்படுத்த சொன்னோம். அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களில் விற்பனை செய்து கொண்டிருந்த பஞ்சு மிட்டாய் அதில் புற்றுநோய் பாதிப்பை உண்டாக்குகிற வேதிக் கலவை இருப்பது கண்டறியப்பட்டு நேற்றைக்கு உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வண்ண கலவை இருக்கிற பஞ்சு மிட்டாய்க்கு மட்டும்தான் தடை, மற்றபடி வெண்மை நிறத்தில் இருக்கிற பஞ்சு மிட்டாய்க்கு தடை இல்லை என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டது. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதே அமைச்சர் தான் பாராளுமன்றத்துல சொன்னாங்க, மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டுமானத்துக்கு ஏன் காலதாமதம்னா நில ஆர்ஜிதம் செய்து தரவில்லை தமிழக அரசு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் அன்னைக்கே பதில் சொன்னேன். பாராளுமன்றத்துல அவங்க சொன்ன அன்னைக்கே நான் பதில் சொன்னேன். என்னன்னா, 2019 பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டும் போது பிரதமர் அழைச்சிட்டு இது எடப்பாடி பழனிசாமி. ஒரு நில ஆர்ஜிதம் செய்யப்படாத யாருக்கோ சொந்தமான இடத்தில் ஒரு பிரதமர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எப்படி அடிக்கல் நாட்டுவார்? அல்லது வேறு யாருக்கோ சொந்தமான ஒரு இடத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி அழைத்து வருவார்? அப்படியானால் யாருக்கோ நில ஆர்ஜிதமே செய்யாத வேறொருவருடைய இடத்தில் அடிக்கல் நாட்டியிருந்தால் முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. அது தெரியாமல் பிரதமர் அடிக்கல் நாட்டியிருந்தால் அவரும் தவறக்கூடியவராகிறார். இந்த எந்த தகவலுமே தெரியாம காலதாமதத்துக்கு காரணம் ஜெய்கா நிதியை கோரியிருக்கிறோம், அந்த நிதியை பெற்றுத் தருவதில் காலதாமதம் ஏற்பட்டது என்கின்ற உண்மையான காரணத்தை கொண்டிருக்கலாம். இந்தியாவில் மற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம், தமிழ்நாட்டிற்கு மட்டும் அது என்ன காரணத்தினாலோ ஜெய்காவின் நிதி ஆதாரத்தோடு கட்டுவது என்று முடிவெடுத்தார். அந்த உண்மையான காரணத்தை சொல்வதை விடுத்து நில ஆர்ஜிதம் செய்யப்படவில்லை என்றார்கள். நான் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் அன்றைக்கு சமர்ப்பித்தேன். 2019 அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு என்று முடிவெடுக்கப்பட்ட 224 ஏக்கர் நிலப்பரப்புக்குரிய ஆவணங்களை ஒன்றிய அரசுக்கு அளித்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஆர்ஜிதம் செய்த ஆவணங்களை அனுப்ப வேண்டும். அந்த வகையில் 2020 நவம்பர் 3ஆம் தேதி அந்த ஆவணங்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா தகவலும் தெரிந்ததற்கு பிறகு 2023 கடந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் சொல்லுகிறார், ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற நிதியமைச்சர் அந்த நில ஆர்ஜிதம் செய்து தரப்படாததால் தான் அந்த கல்லூரி எய்ம்ஸ் கல்லூரி மருத்துவமனை கட்டுவதில் காலதாமதம். இப்படி தெரிந்தே பொய் சொல்லுபவர்கள் இதையும் அந்த வகையில் தான் அந்த பொய்யை சொல்லிக்கிறோம். அது மாதிரி யாரும் உங்க கையில சொன்னாங்களா? இது வரைக்கும் சொல்லலைங்க.